அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம போன வீக்ஸ் ஃபுல்லாக ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த வீக் ஃபுல்லாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு பார்க்க போகிறோம். இது 55th வீடியோ. ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் குவாட்ஸோடு போயிடலாமா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கேமரூன் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்ன ஒரு கூற்று, அறிவு என்பது புதையல் பெட்டகம் என்றால் பயிற்சியே அதன் திறவுகோல் அப்படின்றாங்க. நம்ம அறிவாக இருக்கிற அந்த புதையல் பெட்டியை திறக்கணும் அப்படின்னா நம்மளோட பயிற்சி தான் அதோட திறவுகோல்ன்றாங்க. ஸோ நம்ம மூளையில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகணும்னா நம்ம பயிற்சி தான். ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் வெற்றி. வாங்க நம்ம ஃபஸ்ட் சம் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது வீச்சின் கெழு, மாறுபாட்டு கெழு, திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி அப்படிலாம் வருமே நிகழ்தகவில், அந்த இதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம் பார்க்கும்போதுமே அதோட ஃபார்முலா சொல்லி நான் நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் 10 பகா எண்களின் வீச்சு. இப்போ வீச்சுனாலே என்னன்னு பார்த்திங்கன்னா, லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை கழிக்கணும். லார்ஜ் வேல்யூலேருந்து ஸ்மால் வேல்யூ. எல்வினா லார்ஜ் வேல்யூ, எஸ்வினா ஸ்மால் வேல்யூ. சில பேர் கேட்டிருந்தீங்க, மேம் இங்கிலீஷ்லேயும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னீங்க. நான் முடிஞ்ச அளவு இங்கிலீஷ்லேயும் சேர்ந்தே சொல்ல ட்ரை பண்ணுறேன். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் கொஷின் ஷோ ஆகுது. இருந்தாலும் நானும் இங்கிலீஷ்லேயும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வீச்சுனா லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூவா. முதல் 10 பகா எண்கள் என்ன? பகா என்ன ப்ரைம் நம்பர்ஸ். பகா என்ன ப்ரைம் நம்பர்ஸ். அதில் முதல் 10ன்னு கேட்குறாங்க. முதல் 10ன்றப்போ ஒன்றை நம்ம பகு எண்ணில் பகா எண்ணா இல்லை அப்படி எடுத்துக்கிட்டோம். 2 பார்த்திங்கன்னா ஒரு பகா எண் தான். மேம் ஏன் 2 இரட்டைப்படை எண் தானே, ஏன் பகா எண் சொல்கிறீங்க? அது அப்படின்னா 2 அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. ஸோ 2 ஒரு பகா எண். அடுத்து பார்த்திங்கன்னா 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 பார்த்திங்கன்னா 10 பகா எண் வந்துடுச்சா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், இதில் இருக்கிற பெரிய வேல்யூலேருந்து சிறிய வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அதோட வீச்சு. இப்போ பெரிய எண் இதில் இது என்னன்னு பார்த்திங்கன்னா 29, இதில் சிறிய எண் பார்த்திங்கன்னா 2. இதனை மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 27. அப்போது இதோட வீச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 27, ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் சம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி டேட்டா -3, -2, -1, 0, 1, 2, 3 ஆர் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீச்சுனா நம்மளுக்கு தெரியும், லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். இப்போ வீச்சு பார்த்திங்கன்னா பெரிய எண் மதிப்பு மைனஸ் சிறிய எண்ணோட மதிப்பு. இதில் பெரிய எண் என்ன? 3, சிறிய எண் என்ன? -3. தெரியும்ல உங்களுக்கு, மைனஸ் வந்தால் அந்த வேல்யூ தான் முழு எண்களை விட குறைவான வேல்யூ உடையது. இப்போ -3 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ +3 இது 2 கூட்டினா நம்மளுக்கு 6 வேல்யூ கிடைக்கும். வீச்சோட வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா 6. ஆப்ஷனில் 2 இருக்குது. நம்ம வீச்சின் கெழு கண்டுபிடிப்போம். வீச்சு தெரியும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா நம்மளுக்கு வீச்சு கிடைக்கணும். வீச்சு கெழுனா என்ன அப்படின்னு யோசிப்பீங்களா? வீச்சு கெழுனா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பரா, அதே பை போட்டு லார்ஜ் நம்பர் ப்ளஸ் ஸ்மால் நம்பர் மேலே மைனஸ் பண்ணணும். லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், கீழே லார்ஜ் நம்பர் ப்ளஸ் ஸ்மால் நம்பரை ப்ளஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு வீச்சின் கெழு. மேலே என்ன கிடச்சி? லார்ஜ் நம்பர் இங்கே என்ன? 3, ஸ்மால் நம்பர் என்ன? -3. இங்கே லார்ஜ் நம்பர் 3, ஸ்மால் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. ஆனால் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, ப்ளஸ் சிம்பிள். அங்கே மைனஸ் சேர்ந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போது மேலே 2 கூட்டும்போது 6 கிடைக்கும், கீழே 2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வேல்யூ 6ஆகவும் இருக்கலாம் அல்லது 0ஆகவும் இருக்கலாம். அப்போது இன்ஃபினிட்டி 6, 0 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி
உங்களுக்கு தெரியும்ல, ஒரு வேல்யூ கீழே பைக்கு கீழே 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து என்னது? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்றப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கிடச்சிது? வீச் வந்து நம்மளுக்கு 6ன்னு கிடச்சிது. வீச்சின் கீழ் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. வீச்சின் கீழே இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. அப்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன? 6 மற்றும் இன்ஃபினிட்டி முடிவெளி. அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எ கிவன் டேட்டா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தரப்பட்ட விவரங்களில் மாறிலியின் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் டேஸ் எனப்படும் அப்படின்னு இருக்காங்க. மிகப்பெரிய மதிப்பு என்னென்னா லார்ஜ் வேல்யூ. மிக சிறிய மதிப்புனா ஸ்மால் வேல்யூ. இது இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்ன்றப்போ நம்ம மைனஸ் போடுவோமா? அப்படின்னா அது என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். லார்ஜ் நம்பர் மைனஸ் லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ நம்மளுக்கு என்ன? வீச்சு. நம்மளுக்கு தெரியும் வீச்சு. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வீச்சு தான். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் தி ஃபஸ்ட் 10 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் 10 மிகை முழுக்களின் வீச்சுனா தெரியும் லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. எங்கிட்ட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. நான் இதில் வந்து இந்த ஃபார்முலாவே இதை ஒரு 7-8 தடவை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடக்கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு வந்து சிலபஸ் தான். அதுலேருந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சம் அது கண்டிப்பாக வரும். ஒரு சம்முன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இது ஈஸியான டாபிக். வேகமாகவும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து மார்னிங் டி வித் சம்ஸில் 5 சம்ஸ் ஆட் ஆகும். பார்த்திங்கன்னா முதல் 10 மிகை முழுக்களின் வீச்சு எதுன்னு கேட்குறாங்க. 10ன்றப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குமா? அப்போ வீச்சுனா என்ன? லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. இதில் லார்ஜ் வேல்யூ என்ன? 10. ஸ்மால் வேல்யூ என்ன? 1. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 9. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுக்காங்க. 20 இயல் எண்களின் வீச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்லேருந்து 1 to 20 வரைக்கும் இருக்கும் நம்பர்ஸு. இப்போ வீச்சுன்றப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். லார்ஜ் நம்பர் வந்து இங்கே 20, ஸ்மால் நம்பர் வந்து 1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 19 கிடைக்கும். ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆன்சர் 19. நெக்ஸ்ட்டு 5 சம் ஆக்சுவலாக நடத்தி முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா 6வது சம். கமெண்டில் கேட்டிருந்தீங்க சில பேர், மேம் இது எங்களுக்கும் ப்ராக்டிக்ஸ் சம் 1 or 2 கொடுங்க டெய்லி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா நம்பர்ஸ் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண்ணின் 20க்கான நிகழ்வெண் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 20க்கான நிகழ்வெண்ணா இந்த கொடுக்கப்பட்ட எண்ணில் 20 எத்தனை தடவை வந்திருக்கோ அது எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்கிறது தான் அதுக்கான நிகழ்வெண். இங்கே கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை தடவை வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் முக்கியம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக வரும். தேங்க்யூ.